இந்த எபிலிட்டி ஆர் த டிசைர் உங்களுக்கு வந்துட்டு மற்ற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவங்கள கைட் அண்ட் மென்டர் பண்ணணும்னு இது எப்படி வந்துச்சுங்க? அண்ட் பிகாஸ் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் ரன்னிங் அ கம்பெனி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு மற்ற இதுலயும் வந்து டைவர்ட் ஆகாதன்னு கூட சொல்லுவாங்க. நீங்களும் அந்த பாயிண்ட சொன்னீங்க. இருந்தாலும் வந்துட்டு யுவர் ஹார்ட், யூ ஃபாலோட் யுவர் ஹார்ட் அண்ட் யூ செட் யூ வாண்டட் டு ஹெல்ப் சப்போர்ட் ஆண்டர்பிரினர்ஸ். I said for first 5 years. முதல் 5 இயர்ஸுக்கு வந்து நீங்க தொழிலை தவிர வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷேரிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. மேபி பிகாஸ் போத் மை பேரண்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் அது ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து ஐ ஹெயில் ஃப்ரம் திருநெல்வேலி. நம்பர் 3, ஐ வென்ட் த்ரூ எ லாங் பீரியட் ஆஃப் டிஸ்ரப்ஷன். ஸோ அப்போ நிறைய பேர் எனக்கு வந்து அன்கண்டிஷனலாக உதவுவதுக்கு வெளியே வந்தாங்க. நிறைய பேர் ஹெல்ப் மீ, ஸ்டார்டிங் ஃப்ரம் மை பேங்க் மேனேஜர், மை கஸ்டமர்ஸ், மை சப்ளையர்ஸ், நாட் ஆஃப் பீப்புள். ஸோ தே சேவ்ட் மீ ஃப்ரம் த பிராண்ட் டையிங். அண்ட் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த we have to give back to society in some form. Major third reason is at least for the past 25 years I am connected with an organization called Rotary, which continues to promote a theory of sharing the knowledge, sharing your wealth, sharing your time, sharing your soul. So the combination of all these things have given me a kind of a natural ஒரு ஆட்டிடியூட் அப்படியே இருந்தது. சின்ன வயசுல இருந்து நான் சொன்ன மாதிரி எஸ்பிஎல்லாம் இருந்து அதுக்கப்புறம் யூனியன்ல இருந்தாவது ஒரு நிறைய பேர்ட்ட பழகி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேல வந்து நம்மளை பத்தி திங்க் பண்ணாம நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. I have friends also who motivate this kind of a thing in me. So that's how it all started. And nothing like the greatest happiness is you give your knowledge, you give your advice, and it succeeds to you somebody, and you'll have, அதாவது கோடி ரூபா கொடுத்தாலும் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்க முடியாது. அவ்வளோ வந்து அவங்க வந்து they will feel happy. இப்போ நம்ம பேசுறோம், வேற ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காரு, ஃபோன் பண்றாரு, என்ன சார் பண்ணலான்னு கேட்கறாரு. You spend 15 minutes of your quality time, genuinely you answer his problem. Give him some, உங்க சஜஷன் கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனா ஜெனியூனா நம்ம ஆன்சர் பண்ணி அவருக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு காது கொடுத்து கேட்டு நம்ம பதில் சொன்னாலே பாதி விஷயம் வந்து அவராவே திங்க் பண்ணிக்குவாரு, அவராவே அந்த விஷயத்துல ஜெயிச்சுக்குவாரு. பட் நம்ம ஒரு கிரியா உக்கியா இருந்திருப்போம், நம்ம ஒரு கேட்லிஸ்டா இருந்திருப்போம். That 15 minutes of a phone call to me and my genuineness in accepting it and giving that yes would have made a world of difference to him. That's how the world revolves around. Thank you. Yeah, that's brilliant. It's so moving and so touching to see this out there. பட் வந்து உங்க ஃபேமிலி வந்துட்டு எந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் வாட் த பர்சன் ஆஸ்க்ட் இஸ் how do we ensure that we make our family also to support our entrepreneurial dreams? நான் சொன்னல முதல்ல, it all depends on our attitude. நம்ம வந்து நல்ல பாதையை நோக்கி நல்ல விஷயத்த பண்ணி அதுல கஷ்டங்கள் வந்தா தாங்குற மாதிரி நண்பர்களே சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாதா? கஷ்டங்கள் படும்போது நம்ம ஜெயிச்சிருவான்னு தெரியணும். அதாவது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து they will be successful entrepreneurs, பட் அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். they will be alcoholic, they will be kind of a friendship, they will have அது மாதிரிலாம் இல்லாம ஒரு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா நாளைக்கு கீழே வரும்போது இதேதான் நண்பர்களுக்கு என்ன பேராமீட்டர்ஸோ அதே தான் ஃபேமிலிக்கு. You do a mistake through your attitude, through your bad behavior, through your bad friendship. When you fall down, people don't respect you. When everything goes well, எல்லாமே நல்லா தான் இருந்தது, நல்ல மனுஷன் பா, நல்லா ஒழுக்கமா இருப்பாரு, திடீர்னு இப்படி ஆயிப்போச்சுன்னு வருத்தப்படுற மாதிரி எப்படி நண்பர்களோ நம்ம சுற்றமோ இருக்கோ அதே தான் ஃபேமிலிக்கு. ஸோ நம்ம சின்சியரா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு மை ஃபேமிலி, தே ஹவ் ஆல் சப்போர்ட்டட் மீ. அண்ட் ஒரு ஆண்டர்பிரினரோட குழந்தைகளா வளர்க்காம அவங்கள வந்து ஒரு ஆர்டினரி பீப்புளாவே எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி தான் என் குழந்தைகளை வளர்த்தோம். மேபி என்னோட குழந்தைகள் அவங்க குழந்தைகளை கொஞ்சம் வேற மாதிரி வளர்க்கலாம். பட் அந்த ஒரு வேல்யூஸ் சொல்லி அது ஒரு பணத்தோட கஷ்டத்தை சொல்லி both are professional graduates and both அந்த ப்ரொஃபஷனல் முடிக்கிற வரைக்கும் they have been traveling only with us. So அந்த மாதிரி வந்து I made sure that they have to go through that values of life. அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து வாழ்க்கையில் ஆரம்பத்திலே கிடைச்சிடக்கூடாது. அண்ட் ஈவன் டுடே they live a very low profile, a kind of a humble lifestyle, and that is permanent. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான்
அந்த அந்த வேல்யூஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்க பெருசா திங்க் பண்ணிட்டு பெருசா சின்ன விஷயத்துக்கு கூட எப்போ பாரு நீங்க வந்து பிறந்ததுல இருந்து நீங்க வந்து ஒரே மினரல் வாட்டரையும் நீங்க வந்து இது பண்ணி பொத்தி வளர்த்தா ஒரு சின்ன காய்ச்சல்ல குழந்தைக்கு பிரச்சனை வந்து என்ன வேணா செய்யின்னு சொல்லி விட்டாதான் வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும், தைரியம் டெவலப் ஆகும், கரேஜ் டெவலப் ஆகும், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இது டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து மை ஃபேமிலி ஹஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் ஒரே வருத்தம் என்னன்னு சொன்னா, ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் அ வெரி வெரி யங் ஏஜ் ஹூ சாக்ரிஃபைஸ் ஆல் இஸ் லைஃப் ஃபார் அவர் வெல்பீயிங் லைக் எனி ஃபாதர். பட் ஹி வாஸ் அ டீச்சர், அதனால ஹி சாக்ரிஃபைஸ் மோர். அது ஒண்ணுதான் வருத்தம். அதர்வைஸ் மை மதர் இஸ் ஸ்டில் அலைவ், ஷி இஸ் ப்ரேயிங், ஷி இஸ் சப்போர்ட்டிங், அண்ட் மை சில்ட்ரன், மை ஒய்ஃப், எவ்ரிபடி இஸ் ஆல். ஃபேமிலி சரியில்லைன்னா நீங்க என்னதான் சக்சஸ் இருந்தாலும் போடான்ருவாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, நீ வந்து ஜெயிச்சா என்ன தோந்தா என்ன, ஜெயிச்சாலும் உனக்கு தான் கிடைக்க போகுது, தோந்தாலும் நீ தான் சஃபர் பண்ண போறேன்னு சொன்னா, நீ ஜெயிச்சாருன்னா தோந்தா எனக்கு என்ன. அதனாலதான் நான் முதல்ல சொல்றேன், நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நல்ல வைப்ல வச்சுக்கணும். நம்ம ஜெயிச்சாலும் தோந்தாலும் நம்மளுடைய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ல வச்சிருந்தா, then they will also travel with you when you are good, when you are bad also. In your bad times also they will. Yeah. Fantastic, sir. I want to invite Mr. Jayendra Prasad. He has an interesting question for you. Hi, sir. நல்லா இருக்கீங்களா? Hi, நல்லா இருக்குமா ஜெயேந்திர பிரசாத். Thank you. ஹலோ. யா, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். நான் வந்து திருப்பூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர்னாலே கார்மெண்ட் தானே, சொல்லுங்க. ஆமாங்க சார். ஒரு கிட்ஸ் க்ளாத்திங் பிராண்ட் ஒன்னு ஓன் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல இ-காமர்ஸ்ல செல் பண்ணிட்டு இருக்கேன் சார், அமேசான், மிந்த்ரா அதெல்லாம். பியூட்டிஃபுல். ஃபைன் சார். சார் இப்போ ஆக்சுவலா வந்துட்டு இப்போ ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ வந்துட்டு பெரிய பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஹெட் ஆஃபீஸ்ல இருப்பாங்க. பட் அவங்களோட எல்லா ஆபரேஷன்ஸும் வந்து வேற பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். மேனுஃபேக்சரிங்ல இருந்து எல்லாமே வந்துட்டு பை ஓனா நடந்துகிட்டு இருக்கும். அந்த பிசினஸ்மேன் வந்து அந்த கம்பெனி இருக்கணும் நெஸ்டே இருக்காது. ஸோ அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி சார் அவங்க பில்ட் பண்ணி அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு வராங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை வர பண்ணும். இப்போ வந்து நீங்க இப்போ வந்து ஃபார் அஸ்யூமிங் தட் நீங்க ஒரு பிராண்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க, யூ ஆர் நாட் இன்டு மேனுஃபேக்சரிங். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் இன்டு மேனுஃபேக்சரிங். நீங்க மேனுஃபேக்சரிங்ல இல்லைன்னா கூட நீங்க பிராண்டை போடுறீங்க, அந்த ஒரு 10 இடத்துல வந்து 10 மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ல வாங்கி உங்க இடத்துக்கு கொண்டாந்து நீங்க பேக் பண்ணி நீங்க வந்து பிராண்ட் பண்ணி இ-காமர்ஸ்ல விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஒன்லி திங் when you take the delivery you will see நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து ஆஸ் வி க்ரோ, ஸ்லோவா க்ரோ ஆகி போக ஒவ்வொரு இடமா நான் ஆட்டோமேட்டிக்கா அது சிஸ்டம் ஆகிட்டே வரும். ஏன்னா நிறைய பேர் 10 வருஷமா இருப்பாங்க, 8 வருஷமா இருப்பாங்க. ஸ்லோவா வந்து they will get systemized. அண்ட் நம்ம ஆட்களே எல்லாமே தட் இஸ் ஹவு த கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டமே அதானே. இப்போ வர 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 வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கேமராஸ் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு, ஆளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அதுதான் நடக்குது. நீங்க வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அ ப்ராப்பர் சிஸ்டம். முன்னால் 50 பேர் பண்ண வேலையை இப்போ 5 பேர் பண்றாங்க. ஸோ அதை வந்து கரெக்டான ஆட்களா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்பர் பர்சன் who will take the system to correct positions and he will do it. So instead of talking to 50 people, you talk to 5 people. So that's how the systems are developed. And the necessity is the mother of invention. As it goes, you will create that kind of systems. That I think அது வளர வளர உங்களால் முடியாது அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு ஒரு வழி பார்ப்பீங்க. அதனால அதான் வந்துடும். Thank you, sir. Thank you so much. Thank you. All the best. Good luck to you. Thank you, sir. Thank you. Thank you, Mr. Nazar. I'm going to invite Aba Appasamy. She's an entrepreneur in the food space. She has over to you, Aba. Good evening, sir. Thank you very much for all your advice. It has been very helpful. I have something very specific. I was very happy to hear you say that the food industry, especially foods that are natural, organic, and immunity boosting, will do well after the crisis is over. And my product is one such product. I have my business is called Abha's Probiotics. I make probiotic drinks, and they boost immunity. They are organic and natural, and without preservatives. And my only challenge is that they need refrigeration, and the spoilage in case they are not sold on time
that risk is very high. And I have had to throw away a lot of stuff, in the past. So, what kind of advice can you offer me? This is the first time I'm getting to talk to somebody from the industry itself. Otherwise, they are all been from the IT and other industries. Tie it up with somebody who has a good distribution system. There are people who have a beautiful distribution system. Mm-hmm. And if your product is very good, maybe you can give my email there. You can contact me. Yeah. And if there is a good, it is difficult for a small company or a medium company to distribute to both the product is good. நம்ம கொண்டு போய் வைக்கிறதுக்கு லேட் ஆனா கூட அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போவாங்க. Maybe a part of the profits have to be shared with them. It is always better to have more partners than everything by ourselves. Okay. So your area, I think you have to identify a good distributing partner who has huge distribution network in Chennai or other places, wherever you want to market. And there are people who do only distribution. அவங்களோட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேனுஃபேக்சர் பண்ண சொன்னாலும் போக மாட்டாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாலும் போகக்கூடாது. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். அப்போ வந்து அது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போகும். யுவர் ஏரியா, ஐ திங்க் யூ ஷுட். நான் முதல்ல சொன்னல இந்த தோசை மாவுலாம் விற்கிறாங்கன்னு சொல்லி, அவங்களாம் இதே மாதிரி தானே பாக்குறாங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன் சப்ளை பண்றாங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் சப்ளை பண்றாங்க, அவங்க வந்து ரெஃப்ரிஜரேஷன் வச்சு தான் கொண்டு போறாங்க. மேபி அந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா கூட யூ கேன் டை இட் அப் so that when distribution is taken care, all of your problems will be, பாதியா வந்துரும். Then you can concentrate more on the area and shelf life க்குலாம் இன்னைக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. You can increase also. We can discuss, madam. Okay. I have seen your product. Good luck to you. Thank you very much. Thank you. Mr. Nazar, I want to read a couple of updates. It's in that 2 hours of worthwhile spending during the lockdown was one of the comments there. And Adish says that he's joined 5 o'clock and he's gained a lot positively. So that's wonderful. What advice would you give Mr. Nazar on books, especially books or video or people who has made a solid impact on you? என்ன உங்களுக்கு பர்சனலா பெனிஃபிட் ஆன புக்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? 3 விஷயங்க சார். A successful person need not be an entrepreneur, a professional or even a professor or a kind of a thing. Successful person அப்படி சொன்னாலே he has to be good in communication. So communication related books நம்ம நிறைய படிக்கணும். Number 1. Being an entrepreneur or a professional, we need to understand what is success. So to understand success, we have to read a lot of books, biographies of successful people. Number 3, ஜென்ரலாவே நிறைய படிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஏதாவது ஒரு புக் அவங்க படிச்சுட்டு இருக்கணும். எதர் ஒரு பயோகிராஃபியோ ஒரு ஃபிக்ஷனோ ஏதோ வந்து படிச்சுட்டு இருக்கணும். தட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் கம்யூனிகேஷன், இம்ப்ரூவ்ஸ் யுவர் நாலேஜ், கீப்ஸ் யூ எங்கேஜ். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வடிகாலா இருக்கும். ஸோ அது மாதிரி என்ன பொறுத்த அளவில் ஐ ரீட் லாட் ஆஃப் பயோகிராஃபிஸ், லாட் ஆஃப் சக்சஸ் ஸ்டோரிஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி ஃப்ளை அப்படின்னு கேப்டன் கோபிநாத் எழுதின புக்கு. சிம்பிளி ஃப்ளையை படிச்சீங்கன்னா நிறைய தோல்வியை பத்தி எழுதுறாரு. அவரோட சக்சஸ் ஒண்ணுதான். டெக்கான் ஏர்லைன்ஸ் நிறைய விஷயங்கள்ல அவர் தோன்றிருக்காரு, நிறைய வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே எழுதுறாரு. இட்ஸ் பியூட்டிஃபுல் புக். சின்ஸ் யூ ஆஸ்க் மீ சடன்லி, ஸோ இது ஒரு ஜென்ரல் ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டோரி. அதுல வந்து நீங்க அந்த சிம்பிளி ஃப்ளை புக்கு, கேப்டன் கோபிநாத் புக்கை படிச்சாலே நீங்க வந்து இன்னைக்கு மிஸ்டர் விஜய் மல்லையாவுடைய ப்ராப்ளத்துக்கு உண்டான எல்லாருடைய பேஸே அதுல தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இது ஒரு. 2வது வந்து ஜென்ரல் புக்ஸ் படிக்கிறது வந்து ஐ ஆல்வேஸ் லைக் ஆத்தர் கால்டு டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கு. இந்தியா க்ரோஸ் அட் நைட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சடனா எனக்கு அந்த ஆத்தர் பேர் ஞாபகம் மாட்டேங்குது. குருச்சரண் தாஸ் எழுதுனது ஒரு டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் அப்படிங்கிறது வந்து நீங்க மகாபாரதம் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல, பட் ஒரு மகாபாரதத்தை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு லைஃப் லெசனா அவர் வந்து கொடுத்திருக்காரு. He has been a successful CEO of a global organization who quit his job to become a writer. ஸோ அந்த குருச்சரண் தாசன் எழுதுன அந்த புக்ஸ், அவரோட 4 புக் எழுதியிருக்காரு. ஞாபகம் இருக்கு, டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட், இந்தியா க்ரோஸ் அட் நைட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ரீட் லாட் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஒரு புக்கு கூட விடாம அப்துல் கலாம் புக்கை படிச்சிருக்கேன்.
அப்துல் கலாம் புக்குக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அவர் வந்து ராமேஸ்வரத்தை பத்தி எழுதுவாரு, பெங்களூர் பத்தி எழுதுவாரு, டிஆர்டிஓ பத்தி எழுதுவாரு, இந்தியாவை பத்தி எழுதுவாரு, இந்திரா காந்தி பத்தி எழுதுவாரு, அதனால கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் புக்ஸ் எழுதணும். இந்த கம்யூனிகேஷனை பொறுத்தளவுல நிறைய வீடியோஸ் பார்க்கணும். மார்ட்டின் லூதர் கிங்கோட வீடியோ இன்னைக்கு இருக்கு, ஜான் எஃப் கென்னடி பேசுற வீடியோ இருக்கு. இந்த 14th ஆகஸ்ட் நைட்டு ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பேசின வந்து இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஸ்லீப்பிங், இந்தியா இஸ் அவேக்கனிங், இன்னைக்கு வரைக்கும் பேச அந்த அந்த ஒன் ஆஃப் த டாப் 100 ஸ்பீச்சஸ் ஆஃப் த வேர்ல்டு போட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு பேசுறது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு அந்த வீடியோ அந்த மாதிரி வந்து வெரைட்டியா நம்ம படிக்கணும். ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ். இதெல்லாம் படிக்கும்போது நம்ம மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு அது ஈஸியா இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Fantastic, sir. It is நல்ல இன்னொன்னு சொல்ற, தமிழ்ல பேசணும்னு இருக்க ஒரே ஒரு சாரி, தமிழ்ல நல்லா பேசணும்னா சுகி சிவம் அவருடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. அவரோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படி பேசணும், என்ன அனக்டோட்ஸ் எந்த இடத்துல பேசணும், எவ்வளவு ஆழமா பேசணும், எங்க வந்து எம்பசிஸ் பண்ணி கொடுக்கணும், எங்க வந்து மாடுலேஷன் கொடுக்கணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ் இஸ் இன் தமிழ் சுகி சிவம். அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட வந்து ஒரு ஹானஸ்டி இருக்கும், அவர் பேசுறதுல வந்து உண்மைத்தனம், அது வந்து இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. And Mr. Nazar, on behalf of all of us who have listened to உங்களோட enthusiasm, உங்களோட spirit of sharing, and உண்மையிலேயே I think this is probably the first entrepreneur I am personally coming across. They say 1000 பேர் ஒன்று, ஒரு பேர் ஒன்று, என்னை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க, இமெயில் பண்ணுங்க. Very rarely have I seen that. So a genuine appreciation to your spirit of sharing. Thank you, Mr. Kripa Shankar, for the excellent coordination, and the TiE for organizing this Zoom meeting. And hope our meeting of 2 hours has been useful to a few people. And I'm always available at any time for any kind of advice or any kind of. Thank you. God bless you. Thank you all. Thank you all. Thank you so much.